Hi friends, welcome to Uma's Creative World. இன்னைக்கு நம்ம சேனல்ல Kids Homeschooling ஓட 8th எபிசோட் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு ஆல்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட்ல நம்ம ஃபர்ஸ்ட் வைல்ட் அனிமல்ஸ் பார்க்க போறோம். இதுல நான் கொஞ்சம் வைல்ட் அனிமல்ஸோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பிக்சரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. லயன், டீர், பாண்டா, பியர், ஜீப்ரா, ஒவ்வொரு பிக்சரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் அதுக்கப்புறமா சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு எலிஃபெண்ட்டோட பிக்சரை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக அந்த அனிமலோட நேம் என்னன்னு சொல்ல தெரியும். அது மட்டும் இல்லாமல் வைல்ட் அனிமல்ஸ் நேமை குழந்தைங்களுக்கு சொல்லும் போது அவங்க அட்லீஸ்ட் ஒரு 10 அனிமல்ஸ் நேம்ஸாவது அவங்களுக்கு சொல்ல தெரியணும். அடுத்ததாக நம்ம நம்பர் நேம்ஸ் பார்க்க போகிறோம். 1 to 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸோட நேம்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ONE 1, TWO 2. ஒவ்வொரு நம்பர் நேமையும் சொல்லி கொடுக்கும்போது ஸ்பெல்லிங்கோட சொல்லி கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் நேம்ஸை படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். FIVE 5, SIX 6, அந்த மாதிரி ஸ்பெல் பண்ணி சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்ததாக சைட் வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 50 வேர்ட்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிக் கொடுக்கும் போது ஸ்பெல்லிங்கோட சொல்லிக் கொடுங்க. அண்ட், ஆர், அண்ட், பட், அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டையும் சொல்லிக் கொடுக்கும்போது ஸ்பெல்லிங் BUT, பட், ஹேஸ், HAS, ஹேஸ், கேன், CAN, கேன், இப்படி ஒவ்வொரு வேர்டையும் ஸ்பெல்லிங்கோட சொல்லிக் கொடுங்க. அட் அ டைம் நீங்கள் 50 வேர்ட்ஸும் சொல்லிக் கொடுக்கணும் இல்லை. உங்கள் குழந்தையோட கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 3 வேர்ட்ஸாவோ இல்லை 5 வேர்ட்ஸாவோ டெய்லி பேசிஸ்லேயே நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். சொல்லிக் கொடுக்கும் போது டெய்லியும் நம்ம என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கோமோ இது வரைக்கும் அதை எல்லாமே ரிவிஷன் பண்ணுங்கள். டெய்லியும் ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க மெமரி பவர் இன்னும் அதிகமாக ஆகும். அடுத்ததாக நம்ம இந்த எபிசோடோட ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம். லெட்டர் N, லெட்டர் O, லெட்டர் P, இந்த 3 லெட்டரையும் எப்படி ட்ரேஸ் பண்ணணுங்கிறது தான் இதில் கொடுத்துருக்கேன். கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரெண்டுமே நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக ஐடென்டிஃபை அண்ட் சர்க்கிள் த நம்பர்ஸ். 0 to 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக அவங்க சர்க்கிள் பண்ண தெரியணும். 5, 6, 7 அப்படி நம்பர் 9 வரைக்கும் நான் இதில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக நம்ம ரைம்ஸ் பார்க்க போகிறோம். பாபா பிளாக் ஷிப். பாபா பிளாக் ஷிப் ரைம்ஸை நீங்கள் ஆக்ஷனோட சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட சிலபஸ் அண்ட் ஒர்க் ஷீட்டை PDF ஃபார்மேட்டில் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களோட இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. இதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் போர்ஷன்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.